ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன், ஐகன் வெக்டரோட ஈக்குவேஷன் நாட் சேம்னா எப்படி வந்து நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அடுத்த கான்செப்ட். சொல்றாங்கன்னு இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன சொல்லிருக்கீங்க? 2 minus 2 2. அடுத்தது கமலேஷ் இருக்கிறியா? 1 1 1. 1 1 1 1 3 minus 1. 1 3 minus 1. கரெக்ட்டுங்களா? செக் பண்ணிக்கோ, ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு வேல்யூ தப்புனா நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க தப்பாயிரும், அப்ப இதாயிரும். ஈக்குவேஷன் கரெக்ட்டா? 2 - 2 2 1 1 1 1 3 -1 கரெக்டாப்பா? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்படி இருக்கும்போது given that இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் செக் பண்ணணும். சரிங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சரிங்களா? given ப்ராப்ளம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸே இல்லையா? இல்ல. நோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டக் டக்குன்னு சொல்லுங்க. S1 வேல்யூ என்ன, S2 வேல்யூ என்ன, S3 வேல்யூ என்ன, டக் டக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர்லாம் பார்த்துக்கணும். சொல்லுங்க. சம் ஆஃப் த மெயின் டயகனல், ட்ரேஸ் ஆஃப் ஏ ஆர் சம் ஆஃப் த மெயின் டயகனல் சொல்றாங்கன்னு 2 4. ஓகே, 2 ஆர் -2. -2 ஆர் ஏன் -2? +2 தானே வருது. இல்ல, lambda cube minus 2 lambda square minus 4 lambda plus 8. இல்ல S1 S2 கண்டுபிடிச்சிட்டியா? இங்க நான் அப்படி பண்ண தெரியல, நான் அங்கிருந்து அப்படியே எழுதிட்டேன் சார். சரி, இது கண்டுபிடிக்க வேணும்ல, இது சொல்லிட்டீங்கன்னா நம்ம கடற்கரை போட்டுருவோம். சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆகும்? 2 எடுத்துட்டீங்கன்னா 1 1 3 -1 ப்ளஸ் அடுத்து இந்த 1 எடுத்துட்டீங்கன்னா சொல்றேன்னு இது எப்படி வருது? இந்த 1 எடுத்துட்டா 2 2 1 -1. 2 2 1 -1 தான். 1 -1 அடுத்து -1 எடுத்துட்டா 2 -2 1 1. 2 -2 1 1 கரெக்ட்டுங்களா? அப்ப சொல்லுங்க. -1 -3 -4 -2 -2 -4 2 plus 2 கரெக்டா? 2 plus 2 4 plus 4 அப்ப கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு -4 -4 சொன்னேன். சூப்பர், வெரி குட். ஸோ அடுத்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ சொல்றாங்கன்னு S3 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தானே? அதுவும் போட்டுருங்க. போட்டுட்டா இங்கட மறைஞ்சிருக்குறா, நம்பர் பார்த்து சொன்னீங்கன்னா போட்டுருவோம். இங்க பாருங்க, கீழே மேலே மறையுது. நான் சொல்லுங்க. 2 into -4 2 into -4 2 into -4 minus minus plus 2 2 into 2 into அப்புறம் -4 வந்தது. இது -1 இது -1 -2 தான். 2 into -2 கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் நினைக்கிறேன். -1 ஓகே, இது சரி. -3 -1 -3 கரெக்ட்டா? -1 -3 -4 இது கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பிராக்கெட் வந்து 2 into -2 தான் வருது. சரியா? தேர்ட் ஒன் வந்து 3 2 into 2 அப்ப 2 வந்து இது கரெக்ட்டா மட்டும் செக் பண்ணிடுங்க. -8 -4 -12 -4 -8 +4 கரெக்ட்டுங்களா? -8 -8 வரும் கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுடைய ஷார்ட்கட் என்ன? lambda cube -s1 lambda square plus s2 s2 என்னப்பா -4 s2 வந்து -4 lambda minus s3 அப்ப -1 plus 8 equal to 0 கரெக்ட்டா கண்ணு? சொல்றேன், இது 0 ஆச்சு. நீங்க ஆல்ரெடி போட்டுருப்பீங்களா, இல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம, இல்ல நீங்க கால்குலேட்டர் அதாவது யூசிங் கேசியோ கால்குலேட்டரா என்ன வர சொல்றாங்க? போட்டே இல்லையா? 1 -2 -4 ஆமா -4 தானே.
-2 2. எது ரிப்பீட்டடு? அதுவும் போட்டுடலாம். 1 -2 -4 + 8. என்ன 2 -2 என்ன சொன்னீங்க? லாம்டா 2 ஈக்குவல் டு -2. 2 -2 அப்பா 2க்கு போடலாம். 2க்கு போட்டுக்கலாம், அது ஈஸி. 1 1 2 0 0 0 0 -4 -8. ஓகே. அப்ப lambda லாம்டா square ஈக்குவல் -4 lambda -4 equal to 0. அப்படி லாம்டா lambda ஈக்குவல் equal to ப்ளஸ் plus ஆர் 8. மைனஸ் கரெக்ட்டுங்களா? ம். அப்ப 2 வந்து ரிப்பீட்டட் கரெக்ட்டா? 2 இதே 4 நான் -2 எடுத்திருந்தேன்னா அங்க 0 வந்திருக்காதா? வந்திருக்குமே. யார் வராதுன்னா? அப்படி எப்படி 2 தான் ரிப்பீட்டடுங்கிறீங்க? தம்பி இங்க பாருங்க. 2 ரிப்பீட்டட்னு சொல்லடா. இங்க பாரு. லாம்டா ஈக்குவல் டு 2 எடுத்து தான் போட்டுக்கிறேன் கரெக்ட்டா? லாம்டா ஈக்குவல் டு 2 எடுத்து போட்டுட்டா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது கரெக்ட்டுங்களா? ம். திரும்பி இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? லாம்டா ஈக்குவல் டு எகைன் ஒரு 2 ஒரு -2 வருது கரெக்ட்டுங்களா? ம். அப்ப ஆல்ரெடி என்ன எடுத்துக்கிறோம்? லாம்டா 2 னு எடுத்துட்டோம். திரும்பி இங்க ஒரு என்ன வருது? திரும்பி இங்க சால்வ் பண்ணா இங்க ஒரு 2 வருது. அப்ப லாம்டா ஈக்குவல் என்னது? 2 ரெண்டு டைம் வருது கரெக்ட்டுங்களா? அப்ப -2 எடுத்தா? சரி போட்டு பார்க்கலாமா? -2 எடுத்து போட்டு பார்க்கலாமா? 1 -2 -4 8 கரெக்ட்டுங்களா? ம். அப்ப என்ன வருதுன்னு சொல்ல பார்க்கலாம். -2 சொன்னீங்களா? ம். -2 கூட என்ன கிடைக்குது? இது 0 ஆகும். இது என்ன ஆகும்? 1 1 -2 -2 -4 -4 8 +8 -8. ரெண்டுமே 0 தான் இருக்கு. ஒரு மினிட் இருடா, அவசரப்படாத. இது இங்க என்ன வருது? -4 இல்ல 4. +4 கரெக்ட்டுங்களா? ம். அப்ப -8 இது 0. இங்க பாரு, இதனோட ஈக்குவேஷன் வேற, இதனோட ஈக்குவேஷன் வேற. இங்க பாருங்க. ம். இந்த ம். இடத்துல இது 0 வருதா? இங்க பாருங்க, இந்த இடத்துல இது 0 ஆகுது. கரெக்ட்டுங்களா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப ம். இதனோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? லாம்டா ஸ்கொயர் -4 லாம்டா +4 = 0. கரெக்ட்டுங்களா? இது என்ன கிடைக்கும்? -2 -2 வரும். அப்ப என்னாச்சு? லாம்டா -2 ஹோல் ஸ்கொயர் = 0. அப்ப என்னாச்சு? லாம்டா = 2, 2. அப்ப 2, எதிர போட்டா உனக்கு அதான் கிடைக்கும். 2 தான் ரிப்பீட்டட் வருது. கரெக்ட்டா? ஓகே ஓகே. கிளியரா? டவுட் இருக்குதா? இல்ல எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே. அத நான் கால்குலேட்டர் போடும்போது எது ஃபர்ஸ்ட் நம்பர் எது செகண்ட் நம்பர் வந்தது? கால்குலேட்டர் போட்டீங்க. எது ஃபர்ஸ்ட் நம்பர்? லாம்டா ஈக்குவல் டு -2, 2 வந்ததா? 2, 2, -2 வந்ததா? 2, -2. அப்ப செகண்ட் நம்பர் வச்சு செக் பண்ணி போடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 2, -2 போட்டா நம்மளுக்கு வராது. 2 தான் ரிப்பீட்டட் வருது. அதுதான் சொன்னா ஒரு டைம் செஞ்சுரி டிவிஷன் போட்டு செக் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களா? ம். ரிப்பீட்டட் வேல்யூ வருதுன்னா எதுக்கு நம்ம ரிப்பீட்டட் எழுதணுங்கிறது செஞ்சுரி டிவிஷன் போட்டுட்டு கண்டுபிடிச்சு போடுது. சரியாப்பா? ம். உங்களுக்கு டவுட் இருக்குதா? ம். ம். ஓகே சூப்பர். சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஐகன் வெக்டர்ஸ் ஃபார்முலா என்ன? a minus lambda I equal to 0 x into 0. நான் டைரக்டா கணக்கு எழுதிறேன். சொல்லுங்க a மேட்ரிக்ஸ் என்ன? 2 minus lambda minus 2 2 ஆ. அடுத்து 1 1 minus lambda 1 ன்னு நினைக்கிறேன். கடைசி ரூ மட்டும் சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமா சொல்றாங்க. ஓய் இங்கடாது கடைசி ரூ 1 3 -1. 1 3 -1 minus lambda கரெக்ட்டா? -1 minus lambda 1 3 -1 minus lambda into x1 x2 x3 equal to 0 0 0 மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். 0 0 0 ன்னு எழுதிக்கலாம். அப்படி ஈஸியா போட முடியும். சரி இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? எது ரிப்பீட்டட் இல்லையோ அதை ஃபர்ஸ்ட் ரெண்டு போடலாம். lambda equal to -2. -2 போட்டு என்னடா கண்டுபிடிக்க கொஞ்சம் ஸ்பீடா சொல்றாங்க. -2 போட்டா 4 -2 2 1 3 1 3 அப்புறம் என்னது 1 ம். 1 3 -2 போடுற -2 plus 2 ஆயிரும் 1 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ம். into x1 x2 x3 equal to 0 0 0 சொல்றாங்க. ஈக்குவேஷன் சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க.
என்னாச்சு 4x1 minus 2x2 அடுத்தது plus plus 2x3. 2x3 equal to 0 கரெக்ட்டுங்களா? ம் இங்க பாருங்க இது ரெண்டு ரிப்பீட்டட் ஈக்குவேஷன் கரெக்ட்டுங்களா? அதனால ஏதோ ஒன்னு எழுதணும் அப்போ 1 3 3 கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே ரிப்பீட்டட் தானே? ம் ம் அதனால ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ஏதோ ஒண்ணு மட்டும் எழுதுங்க. ஓகே இது ஓகே இதோட ஐகன் வந்துட்டு 5 மைனஸ் இல்லை நீங்களே போட்டுருங்க. x1 plus 3x2 plus x3 equal to 0 கரெக்டாப்பா? ம் அப்ப என்னாச்சு இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி x2 x3 x1 x1 x2 அப்ப என்ன கிடைக்கும் minus 2 minus 2 2 2 4 4 minus 2 minus 2 அப்ப இங்க 3 3 1 1 1 3 அப்ப சொல்றாங்க x1 இருக்கிறதுல என்ன வர சொல்லுங்க minus 2 minus 6 minus 2 minus 6 எவ்வளவு minus 8 minus 8 equal to minus 2 2 minus 4 கரெக்டா 2 minus 4 minus 2 கரெக்டாப்பா x3 divided by இது என்ன கிடைக்கும் 12 12 plus 2 12 plus 2 14 இது செக் பண்ணிக்கிட்டே ம் ஏதாச்சும் டவுட் இருக்குதா எல்லாத்தையும் minus 2 ஆல டிவைட் பண்ணிக்கோ எல்லாத்தையும் minus 2 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் x1 divided by 4 x2 divided by 1 x3 divided by minus 7 சரியா கண்ணு ஒரு நிமிஷம் மேலே போங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் 4 ஓகே இது தப்பு பண்ணியிருந்தியா இல்லை கரெக்ட். அப்ப என்னாச்சு 1 minus 7 எதனோடது lambda equal to minus 2 ஓடுது சரியா கண்ணு ம் சரி அடுத்த கேஸ் பார்த்தலாமா செகண்ட் கேஸ் lambda equal to plus 2 repeated என்னாச்சு 2 minus 2 வந்து 0 னு ஆயிடும் 2 minus 2 0 என்ன வழி 2 minus 2 2 கரெக்ட்டுங்களா அடுத்து 1 1 minus 2 வந்து minus 1 1 1 3 3 minus 2 minus 3 minus 3 கரெக்ட்டா தான செக் பண்ணிக்கிட்டா இல்ல நீ கரெக்ட்டா சொல்லிக்கிட்டியா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணணுமா 2 போட்டு 0 இது 2 போட்டா minus 1 இது 2 போட்டா minus 3 அப்ப minus 1 கரெக்ட்டா தான் கரெக்ட்டா தானே அப்ப x1 x2 x3 ஓகே ரிப்பீட்டட் ஈக்குவேஷன் வந்து ரிப்பீட்டட் ஈக்குவேஷன் இல்ல கரெக்ட்டுங்களா ஆமா சூப்பர் வெரி குட் அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம கிராஸ் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி இப்போ பார்க்கலாமா minus 2x2 plus 2x3 equal to 0 கரெக்டாப்பா அடுத்து என்னது x1 minus x2 plus x3 equal to 0 அடுத்து என்னது x1 plus 3x3 minus 3x2 x2 plus 3x3 equal to 0 கரெக்டா கண்ணு அப்ப இது 0x1 இருக்குன்னு அர்த்தம் ரிப்பீட்டட் ரூட்டுக்கு ரிப்பீட்டட் ஈக்குவேஷன் இல்லைன்னா என்ன பண்ணலாம் டைரக்டா நீங்க கிராஸ் ரேஷியோ மெத்தட் போட்டுருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா என்ன சார் கிராஸ் ரேஷியோ போட்டுருக்க இதுக்கு ஓகே போட்டுற முடியுமா இங்க போடுங்க
ஒரே நிமிஷமா ஒரு கால் வந்துட்டு இருக்குது, இதை மட்டும் சால்வ் பண்ணுப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். மேம் மேம் ஒரு ஓகே ஓகே சார், தப்பா நினச்சிக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கு மேம், நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. சொல்கிறேங்க என்ன வருது? x1 டிவைட் பை -2 + 2 0 வருதா? x3 x2 x2 டிவைட் பை இது எனக்கு 2 0 வருதா? 2 வந்துடுமா? அப்போ x3 டிவைட் பை -2 -2 வரும். கரெக்டுங்களா? 0 1 -1. சூப்பர். 0 1 -1. இது ரெண்டு டவுட் இருக்குதா? இப்போ ஒண்ணு இல்ல, அவனே வந்து பாத்தீங்கன்னா x1 ஓட வேல்யூ கேஸ் வந்து இது 0 வரும்ன்றான். சரிங்களா? x1 ஓட வேல்யூ 0 வரும்ன்றான். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரெண்டு ஈக்குவேஷன்ல நீங்க x3 வந்து 0 வச்சுட்டா x1 வருதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சனால x1 0 வருதுன்றீங்க, அதனால போட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் என்ன சொல்றேன்னா, x2 வந்து 0வோ ஆர் x3 0வோ நீங்க வச்சுக்கோங்க. நம்மளோட ஐடியா தான். சரிங்களா? ஏதோ ரெண்டுல ஏதோ ஒன்னு 0 வச்சுட்டு அடுத்த ரெண்டு ஒர்க் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்ப x1 க்கு நீ அஸ்யூம் பண்ண முடியாது. x1 பாருங்க 0 இன்டு வந்திருக்குதுல. அப்ப x1 க்கு என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணுவ? நம்ம தான் x1 0 னு போட்டுட்டோம்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? எய்தர் நீங்க செகண்ட் ஈக்குவேஷனோ இல்ல தேர்ட் ஈக்குவேஷனோ வச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு போட்டா x1 x2 = 0. அப்ப x1 என்ன கிடைக்கும்? x2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதோட ஐகன் வெக்டர் என்ன? 1 1 0 கிடைக்கும். எது நீ செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிட்டு போட்டேனா. அதே தேர்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிட்டு போட்டேனா என்ன கிடைக்கும்? தேர்ட் ஈக்குவேஷன் இது 0 பண்ணீங்கன்னா x1 = -3x2. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது என்ன கிடைக்குது? -1 0. அப்ப நீ இது போட்டாலும் கரெக்ட், இது போட்டாலும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. சரியா? ஓகே. இந்த மாதிரி கேஸ்க்கு இந்த மாதிரி நீ பண்ணி போட்டுக்கலாம். சோ அத பாசிபிள். திரும்ப போடலாம், உனக்கு ரிப்பீட்டட் இந்த ஐகன் வேல்யூ தான் கிடைக்க போகுது. இல்லனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நீ சால்வ் பண்ணி பாரு, என்ன வருதுன்னு பார்க்கலாம். எய்தர் இது மாதிரி போடு, இல்லனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நீ கிராஸ் வேஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு கிராஸ் வேஸ் யூஸ் பண்ணியா, இல்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு கிராஸ் வேஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஏன்னா இந்த வேல்யூ போட நமக்கு 0 ஆகலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க -3 இங்க போட்டு பாருங்க. -3 -1. அப்ப இது ஐகன் வேல்யூ இருக்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா -3 இங்க போட்டு 0 ஆகல. அதே மாதிரி இது போட்டாலும் இது 0 ஆகல. இந்த மூணு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆகுதான்னு செக் பண்ணுங்க, ஆகல. சரியா? ஆகுதான்னு செக் பண்ணுங்க, ஆகல. அப்ப இது ரெண்டு ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டும் ஆகல, செக் பண்ணி பார்த்தா இது ரெண்டுமே 0 ஆகல. அப்ப இது ரெண்டு இந்த ரெண்டு பாசிபிள் எடுக்க முடியாது. அப்ப ரிப்பீட்டட் ரூட் மட்டும் தான் எடுக்க முடியுது. செக் பண்ணி பார்த்தா ஆகல. அப்ப ரிப்பீட்டட் ரூட் மட்டும் தான் எடுக்க முடியுது, எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு கடைசி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பாத்தியா, இந்த கடைசி ரெண்டு ஈக்குவேஷன் எகைன் கிராஸ் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணுங்க. எகைன் கிராஸ் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணுங்க. சரியாப்பா? -1 1 -1 1 1 1 -1 -1 3 -3 1 3 -3 1 3 1 -3 +3 தானே. இப்போ செக் பண்ணி பாருங்க என்ன வருது. x1 / 3 -3 0. 3 -3 0 தான் வருது. x2 1 + 4 1 + 3 4 3 + 1 3 + 1 4. அப்ப எகைன் என்ன கிடைக்குது? 0 1 1. சரிங்க. ஆல்ரெடி அதான் வந்துச்சு. இல்ல -1 வருது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? அப்ப 0 1 1 வரும். புரியுதா? இதுதான் ஐடியா. நம்ம செக் பண்ணி பார்க்கறோம், அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைனா அதை 0 ன்னு எடுத்து போட முடியாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 3 ஐகன் வெக்டர் கிடைச்சிச்சா? இது -1, மேல இருக்கிறது கீழ இருக்கிறது +1. அடுத்த ஐகன் வெக்டர் என்னது? ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் λ 4 1 -7. 4 1 -7.
அப்ப x equal to 4 1 minus 7 lambda equal to minus 2 வரும். புரியுதா? மூணுமே நான் ரிப்பீட்டட் ரூட் இருந்தா ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் எனி டூ ஈக்குவேஷன் எது கன்சிடர் பண்றியோ அதை கன்சிடர் பண்ண விட்டு அடுத்து இன்னொரு ரெண்டு கன்சிடர் பண்ணி போடலாம். சரிங்களா?